கிரீட்டிங்ஸ். பிராண்ட் நியூ டே படத்தில் சேடி சிங்கோட ரோலை சீக்கிரட்டாகவே வச்சிருக்காங்க. அந்த ரோல் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. ரைட் விடுங்க. அந்த ரோல் கண்டிப்பாக ஜீன் கிரே அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. அது வேற ஒரு காமிக் புக் கேரக்டர். பட் அந்த கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பை த வே, நான் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் உங்கள் பாயிண்ட். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஒரு பெரிய ஸ்பாயிலர் அலர்ட். சேடி சிங் கேரக்டர் பற்றி இது வரைக்கும் ஒரு பிட்டு கூட ரிலீஸ் பண்ணல. அந்த அளவுக்கு ரொம்ப உஷாராக இருக்காங்க. பட் இருந்தாலும் படத்தோட பிளாட் ஒரு சில காமிக் ஸ்டோரி லைனோட சிங்க் ஆகுது. அதுதான் வரும்னு சொல்லலை, பட் அது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். பீட்டர் பார்க்கர் யாருன்னே உலகத்துக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உலகமே பீட்டர் பார்க்கரை மறந்துருச்சு. பட் இருந்தாலும் ஸ்பைடர்மேன் எக்ஸிஸ்ட் ஆகுறாரு. நிறைய வில்லன்ஸை தொடர்ந்து சண்டை போட்டுட்டு வராரு. ஆனாலும் பீட்டர் பார்க்கருக்கு பிடிச்சவங்களுக்கு பீட்டர் பார்க்கரை ஞாபகம் இல்லை. ஆனால் பீட்டர் பார்க்கருக்கு அவங்க ஞாபகம் இருக்கு. ஸோ ஒரு வகையில் இந்த கேரக்டர் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஆனால் பீட்டர் பார்க்கர் இல்லைனா ஸ்பைடர்மேனும் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இருந்தாகணும். ஆனால் அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியாத ஒரு ட்ராமேட்டிக் லைஃபை தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பீட்டர் பார்க்கர் வாழ்ந்துட்டு வராரு. இந்த மாதிரி நேரத்தில் அவரோட மியூட்டேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவரோட ஸ்பைடர் டிஎன்ஏ எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அவரோட ஸ்பைடர் பவர்ஸ் ரொம்ப அதிகரிக்குது. அது அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கண்ட்ரோலை இழக்கிறாரு. இந்த நேரம்னு பார்த்து ஒரு சில வில்லன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள தடுக்கணும், தன்னோட லவ்ட் ஒன்ஸை காப்பாற்றணும், அண்ட் தன்னோட கண்ட்ரோலை இழந்து மான்ஸ்டராக மாறாமல் தன்னோட லைஃப் பர்பஸையும் கண்டுபிடிக்கணும். பிராண்ட் நியூ டேயோட பேசிக் அவுட்லைன் இதான். இப்போ பேக் டு பாயிண்ட். சேடி சிங்கோட அந்த சீக்ரெட்டான ரோல் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்டர்நெட்டில் ஒரு பாப்புலரான ஒரு தியரி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஜீன் கிரேவா அவங்க ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு. எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ மீன் சேடி சிங் மேலே இருக்குது, அந்த ஜீன் கிரேன்ற தியரி மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா ஜீன் கிரே ஒரு மியூட்டன்ட் தான், அவங்களுக்கு டெலிபதிக் பவர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் ஜீன் கிரே ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன்ட். ஸ்பைடர்மேன் இந்த பர்டிகுலர் லைஃப் சிச்சுவேஷனில் இருக்கும்போது ஜீன் கிரே வந்துட்டு போகிறதுன்றது ஒரு அன்னெசரி பிளாட்டாக எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வேற ஒரு சில கேரக்டர்ஸ் ஸ்பைடர்மேனோட இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ்லாம் இந்த ரோலுக்கு இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ, ஷாத்ரா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து ஒரு மல்டிவர்சல் என்டிட்டி. மேடம் வெப் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்கள மாதிரி ஆனால் வில்லன் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரோட பிரைம் கோலாக என்ன இருக்கும்னா கிரேட் நெஸ்ட் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை வந்து உருவாக்குறதா இருக்கும். அந்த கிரேட் நெஸ்ட்ன்றது வெப் ஆஃப் லைஃப் அண்ட் டெஸ்டினி அப்படின்னு எல்லா ஸ்பைடர்மேனையும் ஒன்று சேர்க்கிற அந்த ஸ்பைடர் வெப் இருக்கு இல்லையா, அந்த மல்டிவர்சல் வெப், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் இந்த கிரேட் நெஸ்ட். அண்ட் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அதுக்கு அந்த வெப் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற எல்லா ஸ்பைடர் டோட்டம்ஸையும் அவங்க கலெக்ட் பண்ணணும். பேசிக்காக எல்லா யூனிவர்ஸ் ஸ்பைடர்மேனையுமே ஹண்ட் பண்ணி அவங்களோட அந்த ஸ்பைடர் டோட்டம்ஸை இவங்க அப்சார்ப் பண்ணிக்கணும். அந்த வகையில் இவங்க பிரைம், அதாவது 616 ஸ்பைடர்மேனை மீட் பண்ணுவாங்க, அவரை ஹண்ட் பண்ணுறதுக்கு தான் பேசிக்காக. ஸோ அப்படி அவங்களை மீட் பண்ணும்போது இவங்க கிட்ட ஷேப் ஷிஃப்டிங் எபிலிட்டிஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் டெலிபதிக் எபிலிட்டிஸ் இருந்திருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைனாலும் பாசிபிளி அதை படத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏன்னா நிறைய காமிக் புக் கேரக்டர்ஸ் படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பாசிபிளி ஷாத்ராவை கூட டிஃப்ரெண்ட்டாக அப்பியர் ஆக வைக்க சான்சஸ் இருக்கு. ஆப்ஷன் பி. அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா த குவீன். 1943 வேர்ல்டு வார் 2 கலந்துக்கிட்டு சண்டை போட்ட ஒன் ஆஃப் த லேடி சோல்ஜர் தான் இவங்க. இவங்களோட பேர் ஏட்ரியானா சோரியா. பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் பை த வே, லேடி சோல்ஜர்னு மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் அந்த காலத்தில் பெருசாக பெண்கள் வந்து ஆர்மியில் இருந்ததில்லை. ஆனால் இவங்க ஆர்மிலையும் இருந்திருக்காங்க, வேர்ல்டு வார்லையும் சண்டை போட்டிருக்காங்க. இதனால இவங்க தைரியத்தையும் வீரத்தையும் கருதி இவங்களை சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமுக்கு இன்வால்வ் பண்ணுறாங்க. இந்த சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமில் இவங்களுக்கு அன்ஷீல்டட் நியூக்ளியர் ரேடியேஷனோட எக்ஸ்போஷர் கிடைக்குது. அதனால இவங்க உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுது. அதை பற்றி சொல்லணும்னா ரியல் லைஃப்ல குரங்குகள்லேருந்து எவால்வ் ஆகி ஹியூமன்ஸாக மாறி இருப்பாங்க. ஐ மீன் மாறி இருப்போம். ஸோ நம்ம எல்லாரையுமே ஹோமோ எரெக்டஸ் ஆர் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்களை கூப்பிடலாம். ஆனால் மாரல் காமிக்ஸோட லோர் படி எல்லா மனுஷங்களும் வெறும் ஹோமோ எரெக்டஸாக மட்டும் இருந்ததில்லை, அவங்க நிறைய கிரீச்சர்ஸ்லேருந்து எவால்வ் ஆயிருக்காங்க. அந்த வகையில் பூச்சிகளை வச்சும் இன்செக்ட்ஸை வச்சும் எவால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே ஹோமோ இன்செக்டஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் மாடர்ன் டே ஹியூமன்ஸால, அதாவது மார்வல் காமிக்ஸில் இருக்கிற இந்த மாடர்ன் டே ஹியூமன்ஸ் எல்லாருமே நார்மல் மனுஷங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்செக்டஸ் டிஎன்ஏ வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ஏட்ரியானாக்கு என்ன நடக்குதுன்னா அந்த இன்ஆக்டிவான டிஎன்ஏ ஆக்டிவ் ஆயிடுது. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்செக்டஸ் டிஎன்ஏ வந்து ஆக்டிவ் ஆகி இவங்களோட ஹியூமன் ஃபார்ம்ல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்செக்டஸ் ஃபார்முக்கு மாறிக்கிட்டு வராங்க. பட் இவங்க எக்ஸாக்டாக அப்படி மாறலனாலும் இவங்க கிட்ட அந்த சூப்பர் ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, பவர்ஸ் இது எல்லாமே இருக்கு. பிளஸ் இவங்களை ப்ரூட்டலாக என்ஜோர் பண்ணி இவங்க சாகிற நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா இவங்க கைஜூ மாதிரி, அதாவது
காட்ஜிலா லெவலுக்கு பெருசாகவும் இவங்க வளர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு சில எபிலிட்டிஸும் இருக்கு. இவங்களாலையும் ஒரு சிலரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். யார் அந்த ஒரு சிலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யார்கிட்ட இன்செக்டஸ் டிஎன்ஏ இருக்கோ அவங்க எல்லாரையுமே இவங்களால மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் மார்வல் காமிக்ஸோட லோர் படி 1/3 ஆஃப் பீப்புளுக்கு இந்த இன்செக்டஸ் டிஎன்ஏ இருக்கு. அதனால இவங்களால நிறைய பேரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவங்களோட அல்டிமேட் கோல் என்னன்னா, இவங்களோட இனத்தை வந்து அதிகரிக்கிறது தான். ஸோ பேசிக்காக இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹோமோ இன்செக்டஸ்லேருந்து ஹியூமனாக எவால்வ் ஆகி ஹியூமன்லேருந்து இப்போ இவங்க இன்னும் எவால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி ஒரு இனம் வந்து இருக்கணும், அந்த இனத்தை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட அல்டிமேட் கோலாக இருக்கும். அதுக்கு இவங்களுக்கு தேவையானது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர். ஸ்பைடர் என்ன தான் இன்செக்டா இல்லாமல் ஒரு ஆர்கனைடாக இருந்தாலும் அதுவும் கிட்டத்தட்ட பூச்சிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர் தானே. ஸோ அந்த வகையில் ஸ்பைடர்மேனுக்கு பர்ஃபெக்டான டிஎன்ஏவும் இருக்கு, பக்கமான ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ்லையும் இருக்காரு. ஸோ அதனால இந்த குவீனுக்கு அவரை கிங்காக மாற்றி அவர் மூலியமாக ப்ரெக்னென்ட் ஆகி அண்ட் இவங்களோட இனத்தை வந்து டெவலப் பண்ணுறது தான் இவங்களோட பிளானாக இருக்கும். இன்ஃபேக்ட் இவங்க ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் நம்ம ஸ்பைடர்மேனை பார்த்து இலை இசுக்குன்னு பச்சைக்குன்னு ஒரு கிஸ்ஸை போட்டுருவாங்க. அண்ட் அந்த கிஸ்னால தான் ஸ்பைடர்மேனுக்கு மியூட்டேஷன்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க கிட்ட தான் இன்செக்டஸ் டிஎன்ஏ இருக்குல்ல. ஸோ அதனால அவருக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ வந்து அது ட்ரிகர் பண்ணி விடும். பட் ஸ்டில் ஸ்பைடர்மேன் இவங்களை ரிஜெக்ட் பண்ணி கடைசியாக டிஃபீட் பண்ணிடுவார். அந்த ஒரு பொண்ணு தான் அதா இல்லை இந்த பொண்ணு தான் இதா இல்லை ரெண்டுமே சேர்ந்து அது இதா? சார் ஸோ ஷாத்ரா அண்ட் குயின் இவங்க ரெண்டு பேருக்குமே மைண்ட் கண்ட்ரோலிங் எபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்பைடர்மேன் ஒரு தேவைப்படுற கேரக்டராக இருக்காரு. பத்தாவதுக்கு ஸ்பைடர்மேன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டைமில் இருக்கும்போது தான் இவங்க ரெண்டு பேரும் ஸ்பைடர்மேனை மீட் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் இவங்க அந்த கேரக்டராக இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இதில் எனக்கு அதிக டவுட் இருக்கிறது த குயின் அப்படின்ற கேரக்டர் மேலே தான். ஏன்னா அந்த குயின் அப்படின்ற கேரக்டருக்கு எல்லோ கிரீன் கலரில் ஒரு காஸ்டியூம் இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட சேடி சிங்கோட அந்த ஹுட்டி போட்ட இமேஜ் வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, இந்த குயின் அப்படின்ற கேரக்டரால தான் ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல ஸ்பைடர்மேனுக்கு மியூட்டேஷன்ஸ் ட்ரிகர் ஆகுது. ஸோ என்னோட கெஸ் இந்த குயின் அப்படின்ற கேரக்டர் தான். பட் யாருக்கு தெரியும், மேபி அது உண்மையிலே ஜீன் கிரேவா இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. படம் வந்தாதான் அது நமக்கு தெரியும். பட் உங்க ஒப்பீனியன் என்ன? ஷாத்ராவா, குயினா இல்ல ஜீன் கிரேவா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் அண்ட் மார்வல் ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் மேபி இதை விட நல்ல வீடியோஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ஜாய்.